சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் அவன் எழுத்து ஒன்னொன்னும் அதை சொல்றது. உனக்காவது அதிலே எல்லாம் நம்பிக்கை இருக்கோனோ? கேட்கறதுக்கு பதில் சொல்லுயூ. ஒரு பக்கத்திலே அந்த கதையை குற்றவாளி கூண்டிலும் கனகத்தை இன்னொரு பக்கம் சாட்சி கூண்டிலும் நிறுத்தி தன் தரப்பு சாட்சியை விசாரிப்பது மாதிரி உண்டு. இல்லை என்று அவளை வாய்மொழியாக ஒப்புக்கொள்ள வைக்கிற நிர்பந்தம் இருக்கிறது போல அவர் கேட்கிறார். இருக்கோனோ சொல்லு. கனகத்துக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தன்னை இவர் இப்படி கேட்க நேர்ந்த அவசியமும் அவளுக்கு புரியவில்லை. அவர் சொல்கிற அந்த பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் புஸ்தகங்களை படித்து புரிந்து கொள்ளாமலேயே சாதாரண குடும்ப நடைமுறையாக ஏற்று வாழ்ந்து வந்திருக்கிற தன்னையும் தனக்கு முன்னால் வாழ்ந்த தனது குடும்பத்து மூதாட்டிகளையும் அவள் நினைத்து பார்க்கிறாள். அதையெல்லாம் நம்பி வாழ்ந்தவளங்கிறதுனாலேதான் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு களங்கம் வந்த உடனே அதுக்கு காரணமாயிருந்த என் பொண்ணை கையிலே பிடிச்சிண்டு அவளை பெத்த பாவத்துக்கு நானும் போய் சமுத்திரத்திலே இறங்கிடலாம் என்று இருந்தேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் கனகம். அழாதே. நீ அழவேண்டும் என்பதற்காக நான் சொல்லலே. நீ அழப்படாது. அழவேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சொல்கிறேன். எப்படியோ அழிஞ்சு போக வேண்டிய உன் பொண்ணோட வாழ்க்கையை நீ அழகா உருவாக்கியிருக்கே, அதுக்காக நீ பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். கண்ட அனுசாரங்களையும் பார்த்துட்டு லோகத்திலேயே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு ஆசாரமா இருக்கிறவா நினைக்கப்படாது. லோகத்திலே எல்லாம் தான் இருக்கு. கெட்டு போயிட்டு வர பொன்னை தலையிலே ஜலத்தை கொட்டி சேர்த்திக்கிற அம்மா மட்டும் இல்லை, தினம் தினம் அதே மாதிரி கெட்டு போன பொண்கள் கொண்டு வந்து கொடுக்கிற பணத்தையும் ஜலத்தை தெளித்து எடுத்துக்கிற அம்மாக்களும் உண்டு. நல்லவா இதையெல்லாம் முன்மாதிரியா வெச்சுக்குவா என்று அவர் சொல்வதை கேட்க கேட்க தான் படித்த அந்த கதை மிகவும் கேவலமான ஒழுக்க கேட்டை பிரசாரம் செய்கிற கெட்டு போகிறவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற கதைதானோ என்ற சந்தேகம் அவளுள் முளைக்கிறது. இவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணை பெத்தவளே மோசமானவளாக இருந்தால்தான் அதை மூடி மறைச்சுக்க முடியுமோ? இந்த கதையை எழுதினவனும் இவர் சொல்ற மாதிரி ஒரு காவாலியா தான் இருப்பானோ? இந்த கங்கா என்னத்துக்கு இந்த மாதிரி கதையை எல்லாம் படிக்கிறா? என்கிட்ட என்னத்துக்கு இதை படிச்சு பாருன்னு அவ்வளவு ஆத்திரமா எரியணும்? இவள் செஞ்ச காரியத்துக்கு நானும் துணை போகலைன்னு என் மேலே பழியா? அப்படிப்பட்ட வம்சத்திலே நான் பொறக்கலே. நான் செஞ்சது சரிதான். அண்ணா சொல்ற மாதிரி நான் செஞ்ச எந்த காரியத்துக்காகவும் நான் அழ வேண்டாம். இவளை பெத்தேனே அதை நினைச்சுத்தான் நான் அழறேன், வேறு எதுக்கும் இல்லை என்று கண்களை துடைத்துக் கொண்டு தெளிவான முகத்துடன் தலை நிமிர்ந்த கனகம். நாழியாச்சு, நீங்க சாப்பிட வாங்கோ என்று மணை போட்டு இலை போடுகிறாள். கை அலம்பிக் கொண்டு சாப்பிட வந்து அமர்ந்த அவர் தொடர்ந்து சொல்கிறார். நீ எதுக்கும் அழ வேண்டாம். நீ பெத்த பொண்ணை பத்தி இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இந்த காலத்து பொண்களுக்கு இவள் எவ்வளவோ தேவலாம்னு கங்காவுக்கு ஒரு ஸ்திரமான மனசு கிடையாது. அவளை சொல்லி குத்தமில்லே. இந்த காலம் அப்படி இருக்கு. எப்பேற்பட்டவா மனசையும் சபலத்துக்குள்ளாக்கிற காலம் இது. பாரேன், இதை ஒரு நியாயம்னு கதை எழுதி இருக்கான். அதை பத்திரிகையிலே போட்டிருக்கான். அதையும் லட்சம் பேர் படிக்கிறாளே. சின்ன குழந்தையானா என்று அதை படிக்காதே இதை படிக்காதேன்னு சொல்லலாம். அவாவா சுபாவத்துக்கு ஏத்த மாதிரிதான் ரசனை வரும். இவ்வளவு எதுக்கு? இத்தனையும் தெரிஞ்ச உன்னையே இந்த கதை குழப்பி இருக்கே. ஏன் பாசம்? அப்படின்னா என் குழந்தையோட வாழ்க்கை இப்படியே போயிட வேண்டியதுதானா என்று பாசத்தால் நெஞ்சில் கை வைத்து மறுபடியும் கண் கலங்குகிறாள் கனகம். ஏன் உனக்கு தெரியாதா? நம்ம ஜட்ஜ் சிவராம கிருஷ்ணயர் பொண்ணுக்கு அப்போ 8 வயசு. பொன்னையும் மாப்பிள்ளையையும் 2 கண்ணுலே வச்சு வளர்த்தார். அந்த பையன் ஆத்திலே குளிக்க போறேன்னு போய் ஆத்தோட போயிட்டான். அந்த பொண்ணு அறுத்துட்டு ஆத்தோட வந்துடலையா இந்த வயசுலேயே? அந்த மாதிரி இதுவும் ஒரு தலையெழுத்து என்று மனசை சமாதானப்படுத்திக்க வேண்டியதுதான். கல்யாணமே ஆகாத தன் பெண்ணை கைம்பெண்ணாய் ஆகச் சொல்கிற அவரது வறண்ட மனத்தின் வெம்மை அவள் மேல் அனலாய் வீசுகிறது. சிவ சிவா, இது பெண்பாவம் இல்லையோ என்று காதுகளை பொத்திக் கொள்கிறாள் கனகம். இந்த காலத்து நியாயப்படி புருஷன் செத்துட்டா தாலி இருக்க சொல்லது கூட பெண்பாவம்னு சொல்றவா இருக்கா? ஒரு சாஸ்திரத்தை ஏத்துண்டு தாலி கட்டிக்க சம்மதிக்கிற வா அதே சாஸ்திரத்துக்கு சம்மதமா அறுக்க தயாராக மாட்டேங்கிறது என்ன நியாயமோ? நம்ம கற்பு, ஒழுக்கம், பவித்திரம் தர்மம்னு நம்புறதுனாலே தான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டா ஒரு கஷ்டமும் இல்லை. உன் பொண்ணை யாராவது நிரந்தரப்படுத்தி இப்படி இருக்க வச்சாதான் பாவம். இதைவிட பாவம் அவளை கன்னி பொண்ணுன்னு சொல்லி இன்னொருத்தன் தலையிலே கட்டறது. உன் பொண்ணுக்கு சமத்து இருந்தால் அவனையே தேடி பிடிச்சு இழுத்துட்டு வந்து இவன்தான் என் புருஷன், இவனோட தான் வாழ போறேன்னு சொன்னால் நாம வேண்டாம்னா சொல்ல போறோம்?
முடிந்தால் அதை செய்யச் சொன்னேன் பார்ப்போம் என்று. அப்படி ஒரு காரியம் நடக்க முடியாது என்கிற தைரியத்தில் கைகளை விரித்துக் கொண்டு எடுத்து காட்டுகிற மாதிரி பேசுகிறார் மாமா. இப்பதான் நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிண்டு இருக்கேன். வாசல்லே நான் வந்த டாக்ஸி நிற்கிறது. காலையிலே ஆபீஸுக்கு போறச்சையே மாமா சொல்லி இருந்தார், சாயங்காலம் வர்ச்சே ஒரு டாக்ஸிலே வந்துடு, அதிலேயே நான் புறப்படுறதுக்கு தோதா இருக்குங்க. எப்பவும் அப்படித்தான் அவர் வழக்கம். அவர் வரச்சே எல்லாம் அவருக்கு அநேகமாக இங்கே ஒரு நாள் தான் வேலை இருக்கும். அதை முடிச்சிட்டு 2 நாள் இங்கே கேம்ப் போடுவார். 2 நாளைக்கு மேலே இருந்தாலும் இருப்பாரே ஒழிய குறையாது. வெக்கேஷன் டயத்திலே 10-15 நாள் கூட இங்கே வந்து தங்கிண்டு என் கழுத்தை அறுக்கிறார். என்ன இவ்வளவு ஆல்பமா நினைக்கிறேன். இந்த ஆத்திலே அவருக்கு இல்லாத சொந்தம் வேற யாருக்கு உண்டு? அவர் இல்லைன்னா இந்த வீடு ஏது? இந்த உத்தியோகம் ஏது? இந்த வாழ்வுதான் ஏது? அவர் வந்து இங்கே தங்குவதை பத்தியோ சீராடுவதை பத்தியோ எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. என் கஷ்டம் எல்லாம் அவர் என்னை கஷ்டப்படுத்துறதுதான். நான் அதை எங்கே போய் சொல்லிக்க முடியும்? காலையிலேயும் சாயங்காலத்திலேயும் என் கூட வாக்கிங் வராரே, அதை தவிர வாசற்படியை தாண்டி அடி எடுத்து வைக்கிறதே இல்லை. டாக்ஸி கூட்டிட்டு வரதானாலும் நான் தான் போகணும். காலையிலே கறி காய் வாங்கிட்டு வரபோதே அவருக்கு வெத்தலையும் வாங்கிட்டு வந்துடுவேன். சில சமயத்திலே மறந்துட்டால் நான் தான் போகணும். நான் இல்லைனா அம்மா போகணும். அவர் போக மாட்டார். இங்கே தங்கி இருக்கறச்சே புதன்கிழமையோ சனிக்கிழமையோ குறுக்கே வந்துட்டா போறோம். எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் பேர்வழுன்னு இடுப்பிலே ஒரு அரை துண்டை கட்டிண்டு வீட்டையே எண்ணெய் தேய்ச்சிடுவார். கழுத்தில் இருந்து பிடரியிலே வழியறது, கொஞ்சம் முதுகிலே தேய்த்து விட்டுடனோ ஆபீஸுக்கு புறப்பட்டுண்டு இருக்கறச்சே என அரை வாசற் படியிலே வந்து நிப்பார். தஞ்சாவூரிலேயானா பெண்கட்டு பூராவுமே குளிக்கற இடம்தான். இந்த சீட்டை வீட்டுக்கு தாங்குமோ? அவர் நட்ட நடுஹாலே சம்மணம் போட்டு உட்கார்ந்துண்டு அந்த எவர்சில்வர் கிண்ணத்திலிருந்து கை நிறைய எண்ணெயை ஊத்தி ஊத்தி நாபியிலே வச்சு அரக்கிண்டு இருக்கிறதை பார்த்தா எனக்கு பத்திண்டு எரியும். இந்த டாக்ஸி கூட இவரா இங்கிருந்து கொண்டு வரமாட்டார். ஆபீஸ்ல இருந்து நான் தான் பிடிச்சிட்டு வரணும். இன்னைக்கு நான் வேணும்னே கொஞ்சம் லேட்டாதான் ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டேன். சீக்கிரம் வந்தா வாடினு. ஸ்டேஷனுக்கு என்னையும் இழுப்பார். வீட்டுக்குள்ளே நுழையறச்சே யாரையும் காணோமே. மாமா உள்ளே சாப்பிட்டுண்டு இருக்கார் போல இருக்கு. புறப்படுறதுக்கு ரெடின்னு அவரோட அந்த லெதர் பார்க் நாற்காலியிலே உட்கார்ந்துண்டு இருக்கு. ஈசிசேரிலையும் அவருக்கு பதிலா பேப்பர் கிடக்கு. மாமா என்னை பத்திதான் ஏதோ அம்மா கிட்டே பேசிண்டு இருக்கார். சமத்து இருந்தால் அவனையே தேடி பிடிச்சு இழுத்துண்டு வந்து இவன்தான் என் புருஷன், இவனோட தான் வாழ போறேன்னு சொல்லட்டுமே. நாமா வேண்டாங்கறோம். நான் அப்படியே நிற்கிறேன்.